செம்மணி மண்ணின் மடியில் சுருங்கி போனது எத்தனையோ கனவுகள். சிதைவு, வலிமிகைமை, வேதனை, சாகுமுன் பட்ட வலிகள், சொன்ன வார்த்தைகள் சாய்ந்த மண்ணை சுற்றும் சுவாசங்களில் ஒலிக்கின்றன. யார் அவர்கள்? சிறுவயது மொட்டுக்கள், சுமையறியாத பிஞ்சுக்கள், சாதுவை எளிமையென கருதியதால் சமமாக வாழும் உரிமை பறிக்கப்பட்ட உயிர்கள். தமிழர் என்பதால் செய்யப்பட்ட இனப்படுகொலை, கருவழிப்பு சிறுவயதையும் கொன்றது. சமூகத்தின் வம்ச வேர்களையும் அறுத்தது. சமமாக வாழ நினைத்தால், சமநீதி கேட்டு நிமிர்ந்தால், தமிழர் என்பதால் ஒன்றுணைவு கனவு கண்டதால் கொலையாகி போயிருப்பர். எப்போது மண்ணிற்குள் மாய்ந்தனர். காலம் கூட கணிக்க முடியவில்லை. தசாப்தங்களாக கொலைகள் நடந்ததால் எந்த காலம் என்று எவருக்கும் தெரியவில்லை. எய்தவனும் எலும்புகளும் பேசினால் மட்டுமே உண்டு. சரித்திரத்தின் கருங்காலங்களில் வன்மை, படுகொலை மண்ணை மூடிய பொழுது சாட்சியாக மிஞ்சியது எலும்பும் மண்ணும். சாட்சி சொல்ல முடியாமல் மண்ணிற்குள் புதைந்து விட்டனர். விலங்குகள் வதைக்கப்படும் போது கூட வினவி எழுகின்றீர்கள். குழந்தைகள், பசுமை மொட்டுக்கள், தமிழ் மண்ணின் சிசுக்கள் ஏன் மண்ணுடன் மண்ணானது? அதற்கான குரல்கள் எங்கே? இன்று நீதி வேண்டும் எங்களுக்கு. சாம்பலான எலும்புகளில் இருந்து, சிதைமடைந்த கனவுகளில் இருந்து சுவாசிக்கும் உண்மை எழும். செம்மணி, நீ ஒரு மண்ணல்ல, நீ எங்கள் வம்சத்தின் வீரும் வீரமும். நீ எங்கள் நீதிமன்றங்களில் முழங்கும் சத்தமாக மாறுவாய். மண்ணை அசைத்தாலும், சாம்பலை கிளைத்தாலும், சிதைமடைந்த எலும்புகளில் இருந்து சிறுவயது கனவுகள் மீண்டும் முளைத்தெழும். சரித்திரம் நீதி சொல்லும் நாள் வரும். எங்கள் வம்சம் மண்ணுடன் மண்ணாகாது. சாம்பலிலும் உயிர் மலரும், சிதைமடைந்த மலிமை பிறக்கும். நீதி மலரும் நாள் வரும். அந்த நாள் வரும் வரை நாம் மௌனமாக இருக்க மாட்டோம். சாம்பலின் மொழியை ஒலிக்கச் செய்வோம். சிதைவு மண்ணை சிலைகளாக்குவோம். சமநீதி மலரும் வரை நீதி கேட்டு பயணிப்போம். ஆம், செம்மணியின் இருள் விலகி நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம். அணிதிரளுங்கள். இம்மாதம் 23, 24, 25 திகதிகளில் செம்மணி வளைவிடத்தில் இடம்பெறவுள்ளது. 25 திகதி மாபெரும் அமைதி பேரணியும் நடைபெறவுள்ளது. நீதி கோரி 3 நாட்கள் தொடர்ச்சியாக எரியவுள்ள அணையா தீபம் செம்மணி காற்றில் அணைந்திடாமல் காக்க உங்கள் கைகளை தாருங்கள்.